எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நான் விகே மட்டு லாக்கூல் முதலாளி எல்லாரும் ஐபிஎல் நின்று போனாலும் எங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் அரட்டை ஸ்குவாட்ஸ் ஃபேவரட் வெப் சீரிஸ் ஐபிஎல் நடத்த போகிறோம். எங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண வச்சு அதில் எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பார்ப்போம் என்ன லாக்கூல் ரெடியா? நீங்கள் பார்க்குற வெப் சீரிஸ்க்கு இந்த போட்டிக்கு தயாரா? ரெடி, நான் ரெடி. சரி, என்ன ரூல்ஸ்னா நிறைய இதுல லாக்குல் பாக்குற வெப் சீரிஸ்ல நிறைய இதுல என்டர் பண்ண முடியும். ஓகே, சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ என்னன்னா 32 வெப் சீரிஸ் வச்சிருக்கோம். மட்டும் நீயே ஒரு வெப் சீரிஸ் எடுத்துட்டு இருக்க தனியாங்க. ஓகே, ரெடியா? ஓகே, இப்போ என்னன்னா 32 நம்ம பாக்குறத 32 நான் நோட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இது பண்ணி தான் அதில் வந்து ஒன் ஆன் ஒன் கிளாஸ் விட போகிறோம். எது ஜெயிக்குதோ அடுத்ததுக்கு. ஜெயிக்குதுன்னா மெஜாரிட்டி எதுக்கு ஓட் பண்ணுறாங்கன்னு ரெண்டு பேர் சொன்னோம் அப்படின்னா மற்றவங்கள யாரும் அக்ரி பண்ண வைக்கிறாங்கன்னு. அது வரைக்கும் மூவ் ஆன் பண்ணுறது போகிறது இல்லை. லாக்குள் நீயும் நானும் பல தடவை இந்த சந்தானமும் இன்னொருத்தரும் இந்த நைட்டு ஃபுல்லாக நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நின்றுருக்கோம். இன்னைக்கு நிற்காம இருந்தா சரி. ஆரம்பிக்கலாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது 32 வெப் சீரிஸும் உங்களுக்கு தெரியும். அந்த குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் மேட்ச் பீக்கி பிளைண்டர்ஸ் வர்சஸ் நார்கோஸ். பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து பயங்கர சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இருக்கும். பயங்கர ஒரு ஆக்ஷன் மாசு. நார்கோஸும் ஒரு மாதிரி மாஸ் தான். அது இந்த ட்ரக் அல்டிமேட் இது. என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, எது வின்னர்? என்னை பொறுத்த வரைக்கும் பீக்கி பிளைண்டர்ஸ் தான். மட்டு நார்கோஸ் ஃபர்ஸ்ட் சீசன் ஆப்வியஸ்லி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா இல்லை. பீக்கி பிளைண்டர்ஸ். முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து நம்ம ஒரு சினிமா மாதிரி ஒரு மாஸ் படம் மாதிரி இருக்கும். அது ஹீரோக்கு பில்டப் கொடுத்து கொண்டு வருது. நார்கோஸ் வந்து மோர் கொஞ்சம் என்ன சொல்றது, ரியலிஸ்டிக்கா உண்மையா நடந்துக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஊர் படம் மாதிரி இருக்கிறதுனால பீக்கி பிளைண்டர்ஸ் ஏக மனதா ஜெயிச்சிருச்சு முதல் ரவுண்ட. நார்கோஸ் அன்பார்ச்சுனேட்லி. இல்ல, உங்களுக்கு பீக்கி பிளைண்டர்ஸ்ல பிடிச்ச கேரக்டர் யாரு? ஏன்னா தாமஸ் ஷெல்பின்னு சொல்ல வரியா? ஆமா. சரி, ஓகே, ஜான் ஷெல்பி. ஓகே, பீக்கி பிளைண்டர்ஸ் அந்த மொத்தமாவே நல்லா தான் இருக்கும். நிறைய நல்ல கேரக்டர்ஸ், ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். ஸோ பீக்கி பிளைண்டர்ஸ் தான் ஏகமானதான் நம்ம தேர்ந்தெடுத்துருவோம். பயங்கர மாஸ். அடுத்த ரவுண்டு லாஸ்ட் வர்சஸ் ஷெர்லாக். சொல்லுங்க அடுத்து. ஷெர்லாக் தான். அசால்ட்டா சொல்றேன் ஷெர்லாக் தான். லாஸ்ட் வந்து ஆக்சுவலா அந்த டைம் நல்லா இருந்தது. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன நடக்குது என்ன புரியாம இருந்தது. அவ்வளோ ஃபேமஸ் ஆன உடனே அதை கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் வேற லெவல்ல இல்ல. முதல் 2-3 சீசன் நல்லா இருக்கும். 4 சீசனே நல்லா இருக்கும். அந்த லெவல் ஆஃப் ஃபேமஸ் ஆன உடனே ரொம்ப எவ்வளவு தூரம் தள்ளி போனமோ ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் எண்டிங் நிறைய உருட்டல் கூட ஆரம்பிச்சுட்டாங்க ஓரளவுக்கு மேல. யாரு ஜெயிப்பா? முதலாளி நீங்க சொல்லுங்க. லாஸ்டா ஷெர்லாக் பத்தி. ஷெர்லாக் தான்டா எனி டைம். கேட்டா நீ ஏன்டா சொல்ற? மட்டும் நீ என்ன சொன்ன? நீ லாஸ்ட் உன்னோடது லாஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. நான் வந்து லாஸ்ட் ஒன்னு அவங்க ஒரிஜினல் என்ன கதை வச்சு சொல்லுங்க ப்ரோ. அவனுக்கு என்ன பிடிச்சா என்ன? அவனுக்கு பிடிச்சது எனக்கு வந்து ஷெர்லாக் தான். ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நம்ம எப்படியுமே வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் பத்தி ஒரு அட்ராக்ஷன் எல்லாருக்கும் இருக்கும். பல சீரிஸ் எடுத்திருக்கு. ஆனா பெனிடிக்ட் கம்பர்பேக் வந்து இந்த பண்ண ரோல்ல வந்து ஹி கம்ப்ளீட்லி டுக் இட் ஆஃப் ஒரு ஸ்கேல் தூக்கிட்டு போயிட்டாரு. ஒரு லெவல் மேல கூட்டிட்டாரு. ஆமா, அதனால படம் வச்சிருந்தது கூட ஹிட் ஆனது காரணமே, ஓடுனது காரணமே கூட இந்த ஒரு சீரீஸ்னால தான் அது ஓடுச்சு. ஸோ டெஃபினட்டா ஷெர்லாக் தான். ஓகே, ஸோ நானும் ஷெர்லாக்கே சொல்லிடுறேன். நானும் பிக் ஃபேன் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். அதனால பெனிடிக்ட் கம்பர்பேட்ச் எல்லாமே சேர்த்து. ஸோ ஐ வில் ஆல்சோ கோ வித் ஷெர்லாக். 3-1 அப்படின்னு அடிப்படையில் ஷெர்லாக் லாஸ்ட்டை வீழ்த்தியது. ஷெர்லாக் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுச்சு. அடுத்தது 3வது மேட்ச் பிரேக்கிங் பேட் வர்சஸ் ஜாக் ரயான். சொல்லுங்க. ஜாக் ரயான் வந்து அந்த இதுல இவருடைய அந்த டாம் கிளான்சி நான் தான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் ஸ்பை சீரீஸ் நல்லா கிரிப்பிங்கா போகும் ஸ்டோரி லைன். அந்த ஜான் கிராசின்ஸ்கி அவர் தான் ஆஃபீஸ்ல வருவார், அவர் நடிச்சது. பிரேக்கிங் பேட் வந்து ஆல் டைம் கிரேட். அது வந்து சொல்றது இது கிடையாது. அதை பத்தி சொல்லுங்க. ஹைசன்பர்க் எல்லாம் ஐ எம் நாட் த டேஞ்சர், ஐ எம் நாட் இன் டேஞ்சர், ஐ எம் த டேஞ்சர். நிறைய பஞ்ச் டயலாக் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. சேம் மை நேம் சொல்லுங்க. பிரேக்கிங் பேட பத்தி. ஜாக் ரயானும் எக்ஸ்ட்ராடினரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க. ஜாக் ரயான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தான். பட் பிரேக்கிங் பேட் வந்து ஒரு கல்ட். அது வரைக்கும் நீங்க ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் டாப் 3ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இட்ஸ் தேர்.
கேரக்டரும் அப்படிதான். நீங்க எப்படி ஷெல்பி கேரக்டரைசேஷன் சரி சொல்றீங்களோ அதே மாதிரி எதுவுமே வால்டர் வெயிட்டும் அதே மாதிரி தான். அது அவங்க ரொம்பலாம் இழுக்கல. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணாங்க, பயங்கர ஹிட் ஆச்சு. கரெக்டா அது எண்டிங்கும் பெர்ஃபெக்ட் எண்டிங் அது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பிரேக்கிங் பேட். ஹைசன்பர்க் தான். டூகோ சாலமங்கா, வால்டர் ஒயிட். ஆமா, கஸ் அது ஃப்ரிங். நாட் ஜஸ்ட் ஒன் கேரக்டர், ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரும் லிட்ரலி அதுல இருக்கிற கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு இன்னொரு டிவி ஷோ எடுத்தாங்க. பெட் காசாலு. அதெல்லாம் வந்து வேற லெவலு. ஜாக் ரயன் வந்து பார்க்கலாம் ஒரு தடவை, நல்ல டிவி ஷோ, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஃபுல்லா பார்த்தேன். இப்ப லாஸ்ட் சீசன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டீசெண்டா தான் இருக்கும். லாஸ்ட் சீசனும் டீசெண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு இருக்காது, பட் மோர் ஆஃப் ஓகே ரெகுலர் ஓகே இந்த இது அந்த மாதிரி இருக்கு. ராகுல் அதை சொல்லுங்க. ஜெஸ்ஸி பிங்க்மேன் நம்ம ரெண்டு பேரும் பேசி பேசி சிரிப்போமே. யோ மேன் யோ ஃபோன் மேன் பீட் ஏதோ சொல்லி வருமே. ஏதோ ராப்லாம் பண்ணுவாரு அவரு. முதலாளி என்ன நினைக்கிறீங்க? பிரேக்கிங் பேடா ஜாக் ரயானா? ஜாக் ரயன் வந்து இவர் புக்கு நல்லா இருக்கும், பட் சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருந்துச்சு, பட் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் ப்ரெடிக்டபிள் ஆயிருது. பிரேக்கிங் பேட் வந்து அந்த ஸ்டோரி லைன், கேரக்டர் பில்டிங், அது ஒரு யூனிக்னஸ் டெஃபினட்டா பிரேக்கிங் பேட் தான். பிரேக்கிங் பேட் வந்து மஸ்ஸி, ஜாக் ரயன் வந்து கேன்சி பார்க்கலாம். கிளான்சி அப்படின்ட்டீங்க. புக் எழுதுனது டாம் கிளான்சி. ஓகே, ஸோ அதனால 4-0 ஏகமனதா அறிவிச்சிட்டோம். பிரேக்கிங் பேட் தானே அடுத்த ரவுண்டுக்கு ஈஸியா போயிடுச்சு. அடுத்தது 13 Reasons Why. அதுக்கு அடுத்து லுப்பான் நான் பார்ப்பேன், நல்லா இருக்கும். ஜென்டில்மேன் தீஃப் பிரான்ஸ்ல நான் செட் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் பேஸ்ட் சீரிஸ் அது. பட் யா ஐ வில் கோ ஃபார் லுப்பான். ஐ மீன் both the shows நான் பார்த்து 2 ஷோவும் பார்த்துருக்கேன். 2 ஷோவும் டீசென்ட் எனஃப். 13 Reasons Why ஃபர்ஸ்ட் சீசன் ஆப்வியஸ்லி வந்த போது வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா 13 அது சூசைட் பண்ண அப்புறம் 13 ரீசன்ஸ் யாரெல்லாம் அந்த செக்ஷுவல் அசால்ட் அந்த மாதிரி இருந்ததுனால அப்போ அந்த மீட்டு வந்ததுனால பயங்கர ஃபேமஸாக போச்சு. பட் ஓகே, ரெண்டுமே ஓகே சோ தான். ஐ வில் கோ ஃபார் லூப். அசான் டியாப், பாபாகர் டியாப். 13 Reasons Why பார்த்தது இல்லை, அதுக்கு லூபின் பார்த்ததுனால ஒரே கம்பல் லூபின் பாருங்க. நானும் லுப்பான் தான். ஏக மனதா ஜெயிச்சிருவோம். நானும் 13 Reasons Why பார்த்தது இல்லை. இந்த மட்டு நானும் 13 Reasons Why பார்த்தது இல்லை. லிஸ்ட்ல போட்டது காரணமே இந்த மட்டு தான். மட்டு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருச்சு. அதனால இதான் இதை போட்டோம். ஸோ லுப்பான் ஜெயிச்சிருச்சு. அடுத்தது இப்போ வாங்க 5வது மேட்ச், ஹவ் ஐ மெட் யுவர் மதர் வெர்சஸ் ஆஃபீஸ். நான் ஆஃபீஸ் பார்த்தது இல்லை, ஹவ் ஐ மெட் யுவர் மதர் 2 சீசன் தான் பார்த்துருக்கேன். நான் ரெண்டுமே நானும் அரைகுறையா தான் பார்த்திருக்கேன். முதலாளி ஆஃபீஸ் தான் பார்த்திருப்பேன் எல்லாமே. நானும் மட்டும்தான் ஹவ் ஐ மெட் யுவர் மதர் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல பார்க்க வைக்கும், எங்களை கோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கும் எல்லா சீரீஸையும். அதெல்லாம் சும்மா டைம் பாஸ் தான் அப்படியே ரெண்டுமே. பட் ஆஃபீஸ் இன்னும் நல்லா லைக் அது ஒரு தனி இது. என்னதான் யூகே பேஸ்ட் இதை காப்பி பண்ணியிருந்தாலும் இது வேற லெவல்ல போச்சு. ஸோ ஐ வில் கோ ஃபார் த இது நம்ம யூஎஸ் பேஸ்ட் ஆஃபீஸ் தானே சொல்லியிருக்கோம். ஓகே ஆஃபீஸ். ஆக்சுவலா ஹவ் ஐ மெட் யுவர் மதர் பார்க்குறப்ப காலேஜ்ல இருந்தோம், நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆஃபீஸ் வந்து அளவுக்கு என்டிங்கா இருக்காது. ஆனா இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியுது நம்மளும் ஆஃபீஸ் நல்லா கோஆர்டினேட் ஆகுதுன்னு. பட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் படி பார்த்தா ஹவ் ஐ மெட் யுவர் மதர். நானும் ஹவ் ஐ மெட் யுவர் மதர்க்கே ஓட்டு போடுறேன். லாகுல் நீங்க ஆபீஸா ஹவ் ஐ மெட் யுவர் மதர்? ஆபீஸ் பார்த்தது இல்ல, ஆப்வியஸா ஹவ் ஐ மெட் யுவர் மதரா தான் இருக்கணும். ஓகே, மட்டு இங்கேயும் 3-1 அப்படின்னு வந்துருச்சு. ஹவ் ஐ மெட் யுவர் மதர் அடுத்த ரவுண்டுக்கு போயிருச்சு. இதெல்லாம் ஒரே ரேட் தானே. ஹவ் ஐ மெட் யுவர் மதர், ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேங் தியரி எல்லாமே. ஸோ ஈஸி வாட்ச். ஸோ இட் வில் கோ த்ரூ. ஆஃபீஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எலிமினேட் ஆயிடுச்சு, சாரி. இப்போ வருது ஒரு பெரிய கண்டெஸ்ட், 24 வர்சஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். அடிதான் என்ன முடிச்சிடலாமா? மாமா ஃபர்ஸ்ட் சீரியஸா பார்த்த டிவி ஷோ வந்து 24 அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். பட் ஆப்வியஸ்லி அகைன்ஸ்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஐ மீன் இட்ஸ் நோ பிரைனர். அது வந்து தலைவர் சூர்யா நடிச்ச 24 இருந்தா கூட கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முன்னாடி நிக்காது. அப்படிதானே லாகுல்? அப்ப 24 ஜிஓடி ஆனா 4-0 ஜிஓடி தானா? ஜிஓடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஓகே, அடுத்தது டெக்ஸ்டர் வெர்சஸ் லூசிஃபர். டெக்ஸ்டர் வந்து நான் கடைசி சீசன் பார்க்கல. இப்போ ஒரு சீசன் வந்துச்சு கடைசியா 1 இயர் முன்னாடி. பையன் எல்லாம் கூட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 6 சீசனோ 7 சீசன் வந்து எவ்வளவு 5 சீசனா 8
8 சீசன் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்தது ஃபுல்லா பார்த்தேன். இட்ஸ் a வெரி குட் சீரிஸ். 8 சீசன். அதுலயுமே நடுவில் ஒரு 2 சீசன் ரொம்ப பயங்கர மொக்கையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே ஃபினிஷ் பண்ணது வந்து உட்காந்து பிரெயின் சர்ஜன் இந்த சர்ஜன் சொல்லிட்டு ஆரவாது பீக். ஃபர்ஸ்ட் 3 சீசன்லாம் பீக். பே ஹார்பர் புட்சர் அதெல்லாம் லெஜெண்டரி. ஸோ லூசிஃபரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் லூசிஃபர் வந்து நிறைய சேஞ்சஸ் வேற ஸ்டூடியோ எடுத்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த லூசிஃபர் வந்து வேற மாதிரி கொஞ்சம் காமிக்கல் மட்டும்தான் இருக்கும். டிராப் பண்றதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு வேற அமேசானோ ஃபாக்ஸோ எடுத்து இது பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். பட் ஐ வில் கோ ஃபார் டெக்ஸ்டர். டேய் நீ சொல்லி தானே நான் லூசிஃபரே பார்க்க ஆரம்பிச்சேன். டெக்ஸ்டர்ங்கிற லூசிஃபர் பார்த்தது இல்ல. லூசிஃபர் ரொம்ப நல்ல ஷோடா. டேய் மோகன்லால் நடிச்ச லூசிஃபர் பாத்திருக்கியா? அதுவும் நான் பாத்திருக்கேன். நான் அதை பாத்திருக்கேன். ஆபிரகாம் குரேஷி. மக்கள் அதை பத்தி நம்ம தனியா ஒரு தமிழ் டப்பிங் அது தனியா போடலாம். பிருத்திவிராஜ் சுகுமாரன். சரி இது சொல்லுங்க இப்ப டெக்ஸ்டர் லூசிஃபரா? நான் வந்து டெக்ஸ்டரை விட லூசிஃபர் சொல்றேன். மட்டும் டெக்ஸ்டர் சொல்லுது 1 நாள்ல இருக்கு. சொல்லுங்க. டெக்ஸ்டர் நான் லூசிஃபர் பார்த்தது இல்ல. பட் டெக்ஸ்டர் இஸ் வெரி குட். வெற்றி ஓட்டு தான். எனக்கு லூசிஃபர் பிடிக்கும் கம்பேர் டு டெக்ஸ்டர். டைடா வாங்கடா லூசிஃபர். டெக்ஸ்டர் வந்து வை இட்ஸ் ஃபேமஸ்னா அது ஒரு அந்த டைம்ல 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு சைக்காட்டிக் கேரக்டரு நார்கா இதுல என்ன பெத்தாலஜி இதுல இருப்பாரு. போலீஸோட ஒர்க் பண்ணுவாரு. பிளட் ஸ்பேட்டர் அனாலிஸ்ட். பிளஸ் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல வந்து அவருக்கு வந்து பிளட் கேன்சர் வந்து இதாயிருப்பாரு. ஆக்சுவல் ஹீரோ வந்து ஒரிஜினல் ரியல் லைஃப்ல வந்து லுக்கீமியா வந்து கியூர் ஆயிருக்கும். ஸோ அப்படியே அந்த இதுல ஃபேமஸ் ஆகி ஹி ஃபாட் கேன்சர்னு அப்படி ஃபேமஸ் ஆனார் அவர். இல்ல ரத்த டெக்ஸ்டர்லாம் பாக்குறப்ப இந்த மீன் போடுறேன் தெரியுமா, நம்புறாப்லயா இருக்கு இதெல்லாம் நம்புறாப்லயா இருக்கு சொல்லல, அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அதுக்கான கொஞ்சம் அப்ப ரொம்ப லூசிஃபர் கம்பேர் பண்றப்ப டெக்ஸ்டர் கொஞ்சம் டிப்ரெசிங்கா இருக்க மாதிரி தோணுச்சு. லூசிஃபர் அட்லீஸ்ட் அந்த கேரக்டர் நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நான் இன்னும் லூசிஃபர் தான் சொல்லுவேன். ஒத்துக்கிறீங்களா? லூசிஃபரை ஜெயிக்க வச்சிடலாமா? லூசிஃபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸ்லி. பட் ஆனா க்ளோஸா கூட இல்ல. டெக்ஸ்டர் அது இருந்த அவ்வளோ அந்த ஒரு எபிசோடும் அவ்வளோ எடுத்துட்டு போனது, ஃபினிஷ் பண்றது எல்லாமே, டை அப் பண்றது எல்லாமே அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே டெக்ஸ்டர் தான். சந்தான மீம் தான்டா. டெக்ஸ்டரா லூசிஃபரா சொல்லுங்கப்பா. டெக்ஸ்டர் தான்பா. டெக்ஸ்டர் தான்பா. என்ன வெற்றி? சரி நம்ம நகரமே தெரியல. சரி போங்க வச்சுக்கோங்கடா டெக்ஸ்டர்னு. இது நாங்க வந்து எங்களுடைய இதை பதிவு பண்ணிட்டு நாங்க கோவமா டெக்ஸ்டரை வின்னு அனௌன்ஸ் பண்றோம். எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்றோம். ஓகே, அடுத்தது இந்த சைடு கடைசி மேட்ச் கிரேஸ் அனாட்டமி வர்சஸ் பிரேக்கிங் பேட். இல்ல வாக்கிங் இது வாக்கிங் டெட். வாக்கிங் டெட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இட்ஸ் வெரி குட். நான் ஒரு 3-4 சீசன் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கல. பட் பார்த்த 4 சீசன் நல்லா தான் இருக்கும். பட் கிரேஸ் அனாட்டமி ஒரு கோட்ரா இன்னும் ஓடிட்டு இருக்குல்ல. கிரேஸ் அனாட்டமி பெருசா ஒரு சீசன். நீங்க சௌராசியால படிச்சீங்களா அனாட்டமி? கன்னிங்ஹாம்ஸ் அனாட்டமி. கன்னிங்ஹாம்ஸ் சௌராசியா நோட்ஸ்ல தான் படிச்சோம் நீயும் நானும். கன்னிங்ஹாம்ஸ் எல்லாம் இல்ல பேருக்கு சொல்றேன் நான். பேருக்கு சொன்னேன் பிரதர். பேரு குரு தெரியலடா. நெல்ஸ்ல தான் நான் படிச்சேன்பா. டேய் 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 சௌராசியா தான் விடுங்க. சௌராசியா தான் விடுங்க. சரி இதுக்கு வாங்க இப்ப. கிரேஸ் அனாட்டமி கிரேஸ் தான்டா. வாக்கிங் டெட் கிரேஸ் தான்டா. சரி ஓகே வச்சுக்கோங்க. வெற்றி கிரேஸ் வின்னர் ஆக்கிடலாமா? ஆக்கிடுங்க. வாக்கிங் டெட் எக்ஸ்ட்ரா நல்லா தான் இருக்கும். கிரேஸ் அனாட்டமி நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும் ஆக்சுவலா. அப்ப வாக்கிங் டெட் வாங்க வாங்க வாங்க. டேய் 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 ஆனா கிரேஸ் அனாட்டமி ஓரளவுக்கு கோரிலேட் பண்ண முடியும், நம்மளால ரிலேட் பண்ண முடியும். பட் ஜெனரலா கிரேஸ் அனாட்டமி சரியா ஓகே ஜெனரலா ரிலேட் பண்ண முடியும் நம்மளால. கிரேஸ் அனாட்டமி அவர் அனாட்டமி ஜெயிக்க வச்சிருங்க அவ்வளவுதான் முடிஞ்சது. 8 மேட்ச் முடிஞ்சிருக்கு, பாதி முடிஞ்சிருச்சு. நம்மள சப்ஜெக்ட்ல இது பண்ணுவோம். ராகுல் வந்து டேய் இல்லடா வாக்கிங் டெட் வந்து அந்த ஜோம்பி அகாப்ளிக் சரி சரியா வெச்சுக்கோ. பிரேக்கிங் பேட் தான்டா இது. கிரேஸ் அனாட்டமி தான் வின்னர். சரி 8 மேட்ச் முடிஞ்சிருக்கு நான் சொல்றேன். இது வந்து
பீக்கி பிளைண்டர்ஸ் நார்கோ, பீக்கி பிளைண்டர்ஸ் வின்னர் நார்கோஸ் இது. லாஸ்ட் ஷெர்லாக் வின்னரு. பிரேக்கிங் பேட் ஜாக் ரயான், பிரேக்கிங் பேட் வின்னரு. 13 ரீசன்ஸ் ஒய் லூபான் வின்னர். ஹவ் ஐ மெட் யுவர் மதர் ஆஃபீஸ், ஹவ் ஐ மெட் யுவர் மதர் வின்னர். GOT 24 GOT வின்னர். டெக்ஸ்டர் லூசிஃபர் கடும் போராட்டத்துக்கு பிறகு டெக்ஸ்டர் வின்னர். கிரேஸ் அனாட்டமி வர்சஸ் வாக்கிங் டெட், கிரேஸ் அனாட்டமி வின்னர். ஒரு சைடு முடிஞ்சிருச்சு, இன்னொரு சைடுக்கு வருவோம். டெசிக்னேட்டட் சர்வைவர் வர்சஸ் மணி ஹீஸ்ட். மணி is மணி ஹீஸ்ட் டெசிக்னேட்டட் சர்வைவர் வந்து Professor. ஆரம்பம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஸ்டோரி லைன், ஐ மீன் அன்இமேஜின் பண்ண முடியாது. அதாவது யூஎஸ் லைன் ஆஃப் சக்சஷன்ல வந்து 17 பேர் கிட்ட செத்துருவாங்க. கடைசியில இவர் தான் சர்வைவர், இவர் தான் பிரசிடென்ட் ஆக்கணும்னு சொல்லி பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப எப்படி பாலிடிக்ஸ் பிளே ஆகுதுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அது அதை விட கம்பேர் பண்றப்ப மணி ஹீஸ்ட் வந்து மசாலா தான் தேவை நமக்கு. பெல்லா சாவ். பெர்லின். உங்களுக்கு யாரு ராகுல் பிடிக்கும் மணி ஹீஸ்ட்ல? பெர்லினா, ஈகோ மேனியாக், மெகலோ மேனியாக், டோக்கியோவா? நீங்க ப்ரொஃபசர் நாங்க எடுத்துக்குவா? நாங்க ப்ரொஃபசர் ஆப்வியஸா நாங்க தானே பிரதர். அந்த ஆர்த்தர் வந்து எங்க ஃப்ரெண்டு. ஆம்புட்டி எடுத்துக்கங்களா? ஆர்த்தர் ஈட்டோ உன் ஃப்ரெண்டு பாலான்னு வச்சுக்கலாம். சரி, மணி ஹீஸ்ட் வின்னர் பா இதுல 4-0. பிரிசன் அடுத்த மேட்ச் பிரிசன் பிரேக் வர்சஸ் காசில். சொல்லுங்க. பிரிசன் பிரேக். காசில் ஃபேன் அவரு மட்டும் வந்து ஒரு காசில் ஃபேன். காசில் இல்ல ஆப்வியஸ்லி பிரிசன் பிரேக்ல தான் முதல்ல நல்லா பார்க்க ஆரம்பிச்சது. ரொம்ப லைக் டிவி ஷோஸ் பார்க்க ஆரம்பிச்சது. காலேஜ்ல எல்லாம் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து கடிய போட்டு மட்டும் வந்து பிரிசன் பிரேக் பாட்டுக்கு வந்துச்சு. ஹார்ட் டிஸ்க கொடுத்து இந்தா பாருன்னு கொடுத்துச்சு. நானும் மட்டும் பக்கத்து ரூமு எனக்கு கடிய போட்டு கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட். பிரிசன் பிரேக் வந்து கோட் தான், அது டினை பண்ண முடியாது. அது ஒரு எப்படி சொல்றது, நியூ ஐடியா கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 சீசன் நல்லா இருக்கும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப அதேதான் சேம் தான். ரொம்ப பயங்கரமா போன உடனே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அம்மா இதுக்கு உயிரோட இருக்காங்க அப்படி கொண்டு வந்து கடைசியில கொஞ்சம் மொக்க போட்டுருப்பானுங்க தேர்ட் சீசன்லாம். இப்ப கூட ஒன்னு ரீசெண்டா ஒண்ணு வந்தது இல்ல ஒரு சீசன் வந்து கொண்டு வந்து அவனோட அந்த அண்ணனோட பையன் அப்படிலாம் திரும்ப கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து பழைய இதை கெடுத்துறாதீங்கடா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. கேஸ்ல வந்து எல்லா சீசனும் ஃபன்னா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும், கன்சிஸ்டன்டா இருக்கும். பட் அவங்க அதான் ஒன்ஸ் கல்யாணம் ஆன அப்புறம் சரி போங்கடா சீக்கிரம் முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் மோர் ஆஃப் இதுதான். சரி, ஓகே, ஐ கோ பிரிசன் பிரேக். இவ்வளவு பேசி பிரிசன் பிரேக்ன்றது பாரு. அதான் இவ்வளவு பேசி முதல்ல சொல்லிருக்கலாம், அப்புறம் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? சரி, பிரிசன் பிரேக் தான் வின்னர், அவ்வளவுதான் அறிவிச்சாச்சு, போங்க. சரி, இந்த சைடு 3வது மேட்ச் ஷிட்ஸ் கிரீக். வெற்றி சொல்லல, சாரி வெற்றி சொல்லு. வெற்றி இல்ல பிரிசன் பிரேக் தான். ஓகே, டன். சரி, ப்ரூக்லின் 99 வர்சஸ் ஷிட்ஸ் கிரீக். சொல்லுங்க. ஷிட்ஸ் கிரீக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரொம்ப லைட் ஹார்ட்டடா நல்லா இருக்கும், ஒரு சட்டிலான இது இருக்கும், ஒரு டோன்லயே போகும், நிறைய சர்க்காசம். அந்த ரோஸ் ஃபேமிலி அவங்கள ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் அந்த ரோலாண்டுன்னு அந்த சிட்டி மேயர் ஒருத்தங்க. நீங்க சொன்னதுதான் உண்டு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி, நீங்க பாக்கல விட்டுருங்க. ப்ரூக்லின் 99 வந்து ஏன் நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒரு சீசன் தான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு பயங்கர ஃபேமஸ் ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கு. அந்த ஜெயில வந்து யார் இவனை கொன்னாங்கன்னா எல்லாம் பாட்டு பாடுவாங்க, பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் பாடுவாங்க. அது வந்து ஒரு பயங்கர ஒரு ஹைலி ரேட்டட் காமெடி. அது அதுல பார்த்து தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுவும் ஃபுல்லா நான் பார்க்கல. ரொம்ப ஃபேமஸ் தான், ரொம்ப பிடிச்சது தான், எனக்கும் பிடிச்சது. ப்ரூக்லின் 99 ஒரு செம்ம ஷோ தான். ப்ரூக்லின் 99 அறிவிச்சிடலாமா? 99 வெற்றி நான் ஷிட்ஸ் கிரீக் பார்த்திருக்கேன், நல்லா இருக்கும். அது காமெடி வந்து ஒரே மாதிரி இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் பார்த்தா. ஆனா ப்ரூக்லின் 99 வந்து ஈஸியா பீட் பண்ணிடும். இன்ஸ்பெக்டர் ஜேக் பெரோல்டா. அதனால ஷிட்ஸ் கிரீக் சாரி கிடையாது, ப்ரூக்லின் தான். லாகோல் உங்களை மாதிரி ஒர்க் அவுட் பயங்கரமா ஒருத்தர் பண்றவர் இருப்பாரு அதுல. ப்ரூக்லின் 99ல டெரின்னு ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். டெரி க்ரூஸ். டெரி க்ரூஸ். மட்டு நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரூக்லின் 99 தானா? 99. ஓகே, டன். இப்போ வருது ஒரு கோட் கிளாஷ், மெகா கிளாஷ். ரெடி ஆயிக்கோங்க, பிரேஸ் யுவர் செல்ஃப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். வெக்னா. சும்மா அப்படியே ஓடும்டா, அப்படியே காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் கொஞ்சம் இந்த புதுசு இல்ல, அது ஒரு புது டிஃபரண்ட். நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல.
டேய் அப்சைட் 3 டவுன். சீசன் தானே சரி வந்திருக்கு. நல்லா பார்க்கல, 2 இருக்கும்டா. சீசன் தான் பார்த்திருக்கேன். அதான் Stranger கடைசி Things சீசன் பிடிக்கல. பார்த்தியா பார்க்கலையா? நான் பார்த்து முடிச்சேன்டா. வந்த உடனே அதெல்லாம் பார்த்தேன். பட் எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் சீசன். ஆல்மோஸ்ட் சேம் திங். பட் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப, அது எப்போ பார்த்தாலும் அதை பார்த்துட்டு இருப்போம், ஜாலியா இருக்கும். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி பத்து சூர்யா season. நான் நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. லைக் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து திரும்பலாம் நான் பார்க்க முடியாது. ஒரு தடவை பார்த்துட்டு மேபி இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் எத்தனை தடவை இப்போ போட்டா கூட சும்மா பார்த்துட்டு இருப்பேன். ரிப்பீட் வேல்யூ இல்லைன்ட்டாங்க. வெற்றி நீ சொல்லு வெற்றி. அப்ப ஆனா அடுத்த வாட்டி ஸ்ட்ராங்கா சன் Stranger டிவில Things தான். ஆனா ரிப்பீட் வேல்யூ மட்டும் சொன்ன மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு கிடையாது. உனக்கு ஒரு கதை தெரிஞ்ச பிறகு திருப்பி பார்க்க மாட்டேன்ல. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வந்து ப்ரோ, பேக்ரவுண்ட் பார்க்கலாம் ப்ரோ, த்ரில்லிங்கா இருக்கும் ப்ரோ. திரும்ப பரவாயில்ல, bro, இப்ப யாரு திரும்பி திரும்பி பார்க்க சொல்றா? அது பார்க்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. பார்த்ததுல எது நல்லா இருக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரிப்பீட் வேல்யூல அப்ப எது நீ பெஸ்ட்னு பார்த்ததே சொல்லல. எதுவுமே திருப்பி ரிப்பீட் பார்த்ததே இல்லையா? வேல்யூனா அந்த காலம் நீ பைட்டி ஏதாவது ஒரு சட்டி சொல்லு, தீபாவளியில ஏதாவது படம் ஒரு போடுறதுலாம். இப்ப ஒரு தடவை பாரு, பார்த்தது திருப்பி பார்த்ததே இல்லையா நீ? இப்ப எதுவும் பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எதுக்கு ஓட்டு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பா. Stranger Things தான் வேற லெவல். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஆல் 2 டைம் பேரும் ஷோ தான், அது ஓகே தான். பட் ஸ்டில் அதை விட பிக் பேங் தியரிலாம் எவ்வளவோ பெட்டர், 2 நாட்ச் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் விட. இப்பயே எடுத்து கொடுக்குறாரு அவரு. இப்பயே வாய்ப்பே நாங்க இல்லடா. லீடு கொடுப்போம். இப்ப வாய்ப்பே கிடையாது. Stranger Things தான் நான் சொல்லுவேன். மட்டு ஓட்டு போடு. பிக் பேங் தியரி வரணுமா வேணாமா? ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்பரா போடுறது? Stranger Things தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷன்னா அது Stranger Thingsக்கு அடுக்குமாடா? ஏய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் போயிடுச்சுன்னா என்னதுடா அது? ஒன்னு யாரா இது ரெண்டு பவர் சொல்லுது? நான் எங்க போட்டேன்? சரி சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நாங்க ஃப்ரெண்ட்ஸ்டா. டேய் நீ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். Stranger Things தான்டா. சரி டாஸ் போட்டு பாப்போமா? வெற்றி நீ சொல்லு வெற்றி. முதலாளி உங்க டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷன். ஆமா, இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ்டா. டேய் சொம்ப யார்கிட்ட கையில காயின் இருக்கோ டாஸ் போடுங்கடா. ஏதோ ஃபைனல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு அப்புறம் என்னடா? போடு டாஸ் போட்டான் அவ்வளவுதான். போடு. ஐபிஎல்ல போடுற மாதிரி போடுறா. எப்படி போடுறது? ஏமாத்தி கீழ பிடிக்கவா? மீன் கீழ விடவா? கையில பிடிக்கவா? சரி போடு, கையில பிடி, ஏதோ ஒண்ணு பண்ணு போடு. ஹெட்ஸா டைல்ஸா? அவங்கள கேட்க சொல்லு. டெய்ல் ஹெட் விழுந்தா வெக்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், டெய்ல் விழுந்தா ஃப்ரெண்ட்ஸ். இவனதான் நம்புறது. அப்படியே காட்டுறேன்டா நானு. ஐபிஎல் டாஸ் நம்பரே இல்லடா, காட்டுறா அவ்வளவுதான்டா. காட்டு எடு காட்டுறா. அதான் சொல்றேன்டா. ஹெட் விழுந்தா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டா, டெய்ல் விழுந்தா ஃப்ரெண்ட்ஸ். சரிடா, காமி டெய்ல காமி. டெய்ல் தான். டெய்ல் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்டா. சரி ஓகே, சும்மா இவங்க ரிவர்ஸ் சைக்காலஜி, இவங்க வந்து தப்பா பண்ணுவோம் ஏமாத்துறோம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதனால ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளியே போறதுலாம் வன்மம். சரி அடுத்தது ஸ்குவிட் கேம் வர்சஸ் டார்க். சொல்லுங்க. ஸ்குவிட் கேம். ஓகே, நானும் ஸ்குவிட் கேம் தான் சொல்லுவேன். எனக்கு டார்க் தான் பிடிக்கும். பட் ஓகே ஃபைன். நீ it doesn't matter. இப்போ உனக்கு டார்க் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி ஸ்குவிட் கேம் ஜெயிச்சிருச்சு. அடுத்தது சூட்ஸ் வர்சஸ் 2.5 Men. 2.5 Men. சூட்ஸ் பார்த்தது இல்ல. நான் ரெண்டையுமே பார்த்திருக்கேன், அரைங்குறையுமே தான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர் பார்த்து பண்ணுங்க. நீங்க சொன்ன ரிப்பீட் வேல்யூ வந்து 2.5 Menக்கு வரும். கண்டிப்பா 2.5 Men தான்டா. 2.5 Men தான் பெட்டர். சூட்ஸும் நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 சீசன் நல்லா இருக்கும். ஆர்வி விக்டர் தானே, அதானே அது. ஓகே 2.5 Men தான்டா. ஓகே அடுத்து இந்த சைடு லாஸ்ட் பட் ஒன், ஹவுஸ் ஜாக் ரீச்சர். சொல்லுங்க. ஜாக் ரீச்சர். ஹவுஸ் ரீச்சர் தான், அது ஜாக் ரீச்சர் கேரக்டர் பேரு, சீரிஸ் ரீச்சர். நாங்க ஹவுஸ்னு சொல்றோம். அவன் ஹவுஸ் சொல்லிட்டான் அவன். நீ சொல்லு மட்டும். ஹவுஸ் தான். ஹவுஸ் மட்டும் ஹவுஸ் தான். ஐ மீன் ரீச்சர் வந்து இந்த கேரக்டர் வந்து நான் ஹவுஸ் பெருசா பார்த்தது இல்ல, ஜாக் ரீச்சர் தான் பார்த்திருக்கேன். நாட் ஈவன் க்ளோஸ். நாட் ஈவன் க்ளோஸ் இருந்துச்சு மட்டும். சரி ஹவுஸ் தான்பா வின்னர். கடைசி இந்த இதுல பிக் பேங் தியரி சொல்லுங்க. வேற இன்னும் என்னடா
ஒசாக். ஒசாக். டேய் நான் லாக் அவுட் பண்றேன். டேய் ஏன்டா இந்த பிக் பேங் ஆல் டைம் தியரிக்கு அவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்க? ஏன்டா நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும் ரைட். ஒசாக்கும் நல்லா தான் இருக்கும். நான்லாம் ஒரு 4-5 தடவை பாத்துருக்கேன் மொத்தமா மொத்த சீசன். நீ எல்லாமே 4-5 வாட்டி பாப்படா. ஓகே பிக் பேங் தியரி தான்டா. ஒசாக்லாம் ரொம்ப இதுடா. பிக் பேங் தியரி தான். ஓடி என்ட்ரி முதலாளி நீங்க சொல்லுங்க முதலாளி. பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி தான் என்ன விஷயம். ஓகே ஸோ இப்போ வந்து ப்ரீ குவார்டர் இது வந்துருச்சு, ரவுண்ட் ஆஃப் 16 வந்துருச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் வர்சஸ் ஷெர்லாக். வாங்க இப்படி வாங்க. பிரிட்டிஷ் டேம் பீக்கி பிளைண்டர்ஸ் in the order of Peaky Blinders. அது ஷெர்லாக். I go Peaky Blinders. பீக்கி பிளைண்டர்ஸ் ரொம்ப மாஸ். டேய் பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து ப்ரோ ஷெர்லாக்கும் அதெல்லாம் நல்லதா. வந்து மாஸ். தீனா பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து மாஸ். ஆஹா கேஜிஎஃப் பாஷா பாஷா நம்ம ஊர்ல என்ன மாசா. ஷெர்லாக்கெல்லாம் வந்து நீங்க துப்பறிவாளன். கனியன் பூங்குன்றது. என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க ஷெர்லாக். பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லி முடிங்க. சரி போட்டு பீக்கி பிளைண்டர்ஸ் ஜெயிக்க வச்சாச்சு. ஷெர்லாக்ஸ் அவுட். போங்க செமிஃபைனல் இது குவார்டர் ஃபைனலுக்கு போயிருச்சு பீக்கி பிளைண்டர்ஸ். அடுத்தது பிரேக்கிங் பேட் வர்சஸ் லுப்பான். சொல்லுங்க. பிரேக்கிங் பேட். நாட் ஈவன் க்ளோஸ் இதே கிடையாது. சரி பிரேக்கிங் பேட் போங்க. அடுத்தது ஹவ் ஐ மெட் யுவர் மதர் வர்சஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இந்த சைடு தான் இருக்குல. இன்னும் கூட ஆர்குமெண்ட் கூட போக மாட்டேங்குது. ஓகே டெக்ஸ்டர் வர்சஸ் கிரேஸ் அனாட்டமி. டெக்ஸ்டர். டெக்ஸ்டரா? டெக்ஸ்டர் தான். கிரேஸ் அனாட்டமிலாம் அத எப்படியோ தப்பி தவறி பாஸ் பண்ணி உள்ள வந்துருச்சு. ஓகே டன். எனக்கு கிரேஸ் அனாட்டமி உள்ள வருமா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெளிய போகுமா? சரி ஓகே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெளிய போயிடா. ரைட்டா வெளிய போயிடுச்சுடா. சரி நாலு இந்த சைடு என்ன தெரியுமா வந்திருக்கு? பீக்கி பிளைண்டர்ஸ், பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், டெக்ஸ்டர். செம. இப்ப இந்த சைடு 4 கொண்டு வாங்க. அதே மாதிரி மணி ஈஸ்டா பிரிசன் பிரேக்கா? மணி ஈஸ்ட். மணி ஈஸ்ட். பெல்லா சாவ். மணி ஈஸ்ட். மத்த அவர் வந்து என்ன சொல்றாரு அவரு? மணி ஈஸ்ட் ஜெயிச்சிருச்சு. பரவாயில்ல மணி ஈஸ்ட் போயிருச்சு போ. ஓகே அடுத்து இப்ப வாங்க. ப்ரூக்லின் 99 ஃப்ரெண்ட்ஸா? ப்ரூக்லின் 99. 2 ப்ரூக்லின் 99. ப்ரூக்லின் 99. யார் இவன்? ஃப்ரெண்ட்ஸ் தானே மட்டு ரிப்பீட் வேல்யூனுச்சு. டேய் ப்ரூக்லின் 99 அந்த ரிப்பீட் வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டுலயுமே எந்த ரிப்பீட் வேல்யூ ஜாஸ்தியா பாத்துருக்க? ப்ரூக்லின் 99 சொல்லு சும்பு. பட் ஃப்ரெண்ட்ஸ் தான எதல பாத்து. நான் ப்ரூக்லின் 99 தான். ஓ மட்டும் ப்ரூக்லின் 99 உள்ள வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவுட். நீங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அடிச்சீங்கலடா. போயிடுச்சு போ. ப்ரூக்லின் 99 தான் வின்னர். ஏனா ப்ரூக்லின் 99 ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சொல்லி தான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சொல்லிருப்பேன். ஆக்சுவலா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வரலாம் இப்ப கூட. கோட்டா கடைசி ஏதாவது கோட்டா பண்ணி வரலாம். நீங்க கால்குலேட்டர் எடுத்து உள்ள போட்டு கொண்டு வரலாமா? உள்ள போட்டு ஸ்பெஷல். ரிஜெக்டட். சரிடா ஸ்குவிட் கேம் 2.5 மணி. ஸ்குவிட் கேம். ஸ்குவிட் கேம் ஜெயிச்சிருச்சா? 2.5 சொன்னா வெற்றி. சாரி வெற்றி. ஸ்குவிட் கேம் ஜெயிச்சிருச்சு. நீ என்னதான் ஓட்டு போட்டாலும். ஹவுஸா பிக் பேங் தியரியா? பிக் பேங் ஹவுஸ். பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி. ஓகே 3-1 ஜெயிச்சிருச்சு பிக் பேங் தியரி. ஓகே இப்போ குவார்டர் ஃபைனல் ஆரம்பிக்க போகுது. இது வந்து வெளிய போயிடுச்சா? அவன் சொன்னது உள்ள வரணும் கூட இல்ல. பிக் பேங் தியரி எப்பறா உள்ள வந்துச்சு தான் ஃபீல் பண்றான். சிக்ஸ் கிரீக் வெளிய போயிடுச்சுல. சிக்ஸ் கிரீக்லாம் வெளிய போயிடுச்சு. போன ரவுண்டே வெளிய போயிடுச்சு. பெருசுதான். ஆமா டேய் ஓவர் இதெல்லாம். சரிடா இப்போ குவார்டர் ஃபைனல் வந்துருச்சு. பீக்கி பிளைண்டர்ஸா பிரேக்கிங் பேடா? பிரேக்கிங் பேட். ஓ பிரேக்கிங் பேட். ஹைசன்பர்க், வால்டர் ஒயிட். ஓவர்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பிரேக்கிங் பேட். பிரேக்கிங் பேட். ஓகே பிரேக்கிங் பேட் செமிஃபைனல் போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நானும் பிரேக்கிங் பேட் தான். கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் இது வந்து பெரிய கால் தான். பிரேக்கிங் பேட் இது வந்து
நாயகனா ஜெயிலரா பாட்சாவா? நாயகனா பாஷாவான் கிடையாதுடா. அடுத்தது ஜெயிலரா பிரேக்கிங் பேட் கேம் பாஷாவான்னு ஆஃப் கூட த்ரோன்ஸ் சொல்லலாம். வருமா? இரு, இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸா டெக்ஸ்டர் அது சொல்லு. கேம் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ். கேம் கேம் ஆஃப் ஆஃப் த்ரோன்ஸ் தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தானே வெற்றி. ஓகே, ம். ஸோ இந்த சைடு 2 செமிஃபைனலிஸ்ட் வந்து பிரேக்கிங் இல்ல பேடும் கேம் ஆஃப் இத கடைசியா மறந்துட்டீங்க போல. பெட்டர் கால் சாலே போடல. இது வந்தனால அது சொல்லல, மென்ஷன் பண்ணலாம். ஆனரபிள் மென்ஷன் பெட்டர் கால் சால் அதுவும் வந்திருக்கும், பிக் டைம் உள்ள வந்திருக்கும். அத ஏன்னா இதுல இருந்து ஸ்பின் ஆஃப் பிரேக்கிங் பேட்ல இருந்து ரொம்ப இதா போயிருக்கும். லூப் எல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்களே, அதுக்கு பதில் கொஞ்சம் பெட்டர் கால் டேய், சால். அவரு நல்லா தான் பாப் உடன் தானே, நல்லா தான் இருந்துச்சு. பட் இதோட ஸ்பின் ஆஃப் இது இருக்கனால இது பண்ணிட்டோம். பட் ஹானரபிள் மென்ஷன் வந்து பெட்டர் கால் சால். ஓகே, பிரேக்கிங் பேடும் ஜிஓடியும் தான் இந்த சைடு செமிஃபைனலிஸ்ட். அந்த சைடு எதுன்னு பார்க்கலாம். மணி ஹீஸ்டா புரூக்லின் 99 மணி ஹீஸ்ட். மணி ஈஸ்ட். பட் என்ன டேய், என்னடா மணி ஈஸ்ட் வெளியே தெரிய போறாங்க. புரூக்லின் 99 ப்ரொஃபஸருக்கு அந்த சோதனை, மணி ஹீஸ்ட் ப்ரொஃபஸருக்கு அந்த சோதனை. டேய், குட் பேட் அக்லில என்ன சொல்றாங்கடா மணி ஹீஸ்ட பத்தி? அவங்க இருக்கிறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, மணி ஹீஸ்ட் வந்து கோட் ப்ரோ. புரூக்லின் 99 மணி ஹீஸ்ட் தான்டா. டேய் என்னங்கடா இது? டேய் என்னடா, நான் புரூக்லின் 99 ஓகேடா, மணி ஹீஸ்ட்லாம் நீங்க என்னடா பேசுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வழி அனுப்பிட்டீங்களா? அதனால கோவத்துல நீங்க வந்து கில்லியையும் அவ்வளவுதான், கோட்டையும் போங்க. கம்பேர் பண்றீங்க. ஆமா, ஓகே, மணி ஹீஸ்ட் ஜெயிச்சிச்சு. வெற்றிக்கு என்னமோ ஒரு இது மணி ஹீஸ்ட் மேல அவ்வளவு இது கிடையாது. இல்ல புரூக்லின் மணி ஹீஸ்ட் வின்னர் ஆயிடுச்சு. இல்ல அதே மாதிரிதான். இப்போ புரூக்லின் 99 வந்து திருப்பி அப்ப கூட பாக்கலாம். ஒரு மணி ஹீஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு தடவை பார்த்தேன்னா எனக்கு அதான் கதை தெரிஞ்சிச்சு. இல்ல சரி, மணி ஹீஸ்ட் தான் வின்னர், அவ்வளவுதான், போங்க. இந்த சைடு ஸ்குவிட் கேமா பிக் பேங் தியரியா? ஸ்குவிட் கேம். பிக் பேங் தியரி. ஸ்குவிட் கேம். டேய் பிக் பேங் தியரி. டேய் போடா. டேய், ஸ்குவிட் கேம் வச்சு மிஸ்டர் பீஸ்டே ஒரு வீடியோ எல்லாம் பண்ணி அது வேர்ல்ட் ரெக்கார்ட் வியூ எல்லாம் வந்தது. சரி, பிக் பேங் தியரி வச்சு தியரி தான் மிஸ்டர் பீஸ்ட் மோஸ்ட் என்ன பண்ணாரு? வாட்ச்டு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீசன்ஸ், எல்லா ரெக்கார்டும் பிக் பேங் தியரிக்கும் இருக்கு. எல்ஏல வந்து பிக் பேங் தியரி எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. ஸ்குவிட் கேம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷெல்டன் மாதிரி அந்த டோக்கியோல இருக்கு. பெனி அப்படின்னு தட்டலாம். ஸ்குவிட் கேம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, நானும் போயிருக்கேன். பட் தென் பிக் பேங் தியரி ஸ்குவிட் கேம் யூனிஃபார்ம் இருக்கு. டேய், ஸ்குவிட் சரி, கேம் மூணு பிக் பேங் பேர் தியரி நோட் என்ன வச்சிருக்கேன். பிக் பேங் தியரி சொல்லியாச்சு. நான் வச்சிருக்க நோட் என்ன தெரியுமா? மணி இஸ் நோட். பிக் பேங் தியரி. என்னடா, யாரா ஜெயிச்சா சொல்லுங்கடா. பிக் பேங் தியரி தான். ஏய் ஓவர்ரா. ரொம்ப உன்னோட இதை நாங்க தூக்கி தள்ளிட்டு பிக் பேங் தியரி ஜெயிக்க வச்சிட்டோம், அவ்வளவுதான் போ. ஸோ இப்போ பிக் பேங் தியரி இந்த சைடு 2 வின்னர்ஸ் யார் யார் தெரியுமா? பிரேக்கிங் பேட், ஜிஓடி. அந்த சைடு செமிஃபைனல் வந்து மணி ஹெய்ஸ்ட், இப்படி வரக்கூடாதுடா. பிரேக்கிங் பேட் இப்படி கேன்சல் பண்றீங்களா? அந்த குரூப் இந்த குரூப் அலர்ட் அதெல்லாம் கிடையாது. இதுதான் போட்டதுதான், பேசியாச்சு, அவ்வளவுதான். இது வந்து ஐபிஎல் பிக்சர்ஸ், புரியுதா? நான் தான் நிதின் அம்பையர், நிதின் மேனன் நான் தான் இங்க, புரிஞ்சுக்கோங்க. பிரேக்கிங் பேடா ஜிஓடியா? தெரியல, தூக்குங்க. பிரேக்கிங் பேடா ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வந்து திருப்பியும் சொல்றேன், பிரேக்கிங் பேடு ஜிஓடி. செகண்ட் செமிஃபைனல் வந்து மணி ஹெய்ஸ்ட் பிபிடி. பிக் பேங் தியரி, மணி ஹெய்ஸ்ட் செகண்ட் செமிஃபைனல். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் பிரேக்கிங் பேட் ஜிஓடி. சொல்லுங்க. பிரேக்கிங் பேட் ஜிஓடி. டேய் 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 இதெல்லாம் ஓவர்ரா. வாய்ப்பே பிரேக்கிங் பேட் இஸ் a cult classic. IMDb பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் பேட் தான் கிரேட்டஸ்ட் எவர் ஷோ. பட் நம்ம IMDb கிடையாது பிரதர். நம்ம IMDb இல்லனாலும் பிரதர் பாக்கும்போது வால்டர் வைட் இது இப்ப வந்து ஆக்சுவலா க்ளோஸா இருக்குதுக்கு காரணம் வந்து எண்டிங் சரியா இவங்க பண்ணல. அவர் புக்ல என்ன, அவரு புக் ஆப்வியஸா இல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எண்டிங் ஒழுங்கா இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரேட்டிங் வந்திருக்கும். சும்மா அந்த நைட் கிங் வராருன்னு கடைசில சும்மா இது பண்ணி அதெல்லாம் still that's a fantasy bro. இது மட்டும் இருக்கட்டும் ப்ரோ, இது வந்து ரியாலிட்டி. உண்மையாலுமே சரி, அவ்வளவுதான். நீங்க நம்மளேனால அதான் நெசம் ஓவர்ரா. வெளியே போயிருச்சு பிரேக்கிங் பேட், அன்பார்ச்சுனேட்லி. ஃபைனலுக்கு போயிருச்சு. கேரு ஃபைனல்ஸ் போனது பூரம் இல்ல, அந்த சைடு பிக் பேங் தியரி ஃபைனல்ஸ் போச்சுனா அப்புறம் வாய்ப்பே கிடையாது. ஐசன்பர்க் ஃபார் a reason. ஐசன்பர்க் ஃபார் the reason பிரேக்கிங் பேட் அவுட் ஆஃப் தி சீசன். சரியா? இப்போ இந்த சைடு வாங்க.
மணி ஹைஸ்டா பிக் பேங் தியரியான்னு சொல்லுங்க. பிக் பேங் தியரி. மணி ஹைஸ்ட் தான், Big Bang மணி Theory. ஹைஸ்ட் தான். பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி ஒண்ணு வந்துருச்சு போ. டேய் மணி ஹைஸ்ட் நம்ம வெளியே யாருக்குமே போயிடுச்சு. பிக் பேங் தியரி பிடிக்காதுடா. உனக்கு ஓட்டு பிக் பேங் தியரி. பிடிக்காதுடா. வெற்றி நீ ஓட்டு, நீ சொல்ல வெற்றி. ஓட்டு தான் பிக் பேங் தியரியா மணி ஹைஸ்டா சொல்லு வெற்றி. Big Bang ஓட்டு Theory. என்ன மணி ஹைஸ்டா பிக் பேங் தியரி? பிக் பேங் தியரியா? பிடிக்காதுங்க ஓகே பிக் பேங் தியரி. நீ ஏன் அசீவ் பண்ணிக்கிட்டேனா? உனக்கு தெரிஞ்சவங்க அப்ப வெளியே எவ்வளவு போயிடுச்சுடா. ப்ரொஃபஸரும் வெளியே போயிட்டாரு. இந்த பக்கம் ஐசன்பர்க் வெளியே டேய், போயிட்டாரு. நான் அந்த லாஸ்ட் பக்கம் மந்த் ப்ரொஃபஸர் திரும்ப வெளியே 10 போயிட்டாரு. சீசன் பார்த்தேன்டா பிக் பேங் தியரி. என்னது? லாஸ்ட் மந்த் திரும்ப ஒரு 10 சீசன் டேய் பார்த்தேன். நீ எதுனாலும் 4 வாட்டி பாப்படா மாட்டு, அது மேட்டர் கிடையாது. சரி ஓகே. ப்ரொஃபஸர் வெளியே போயிட்டாரு. ஐசன்பர்க்கும் வெளியே போயிட்டாரு. கிராண்ட் ஃபினாலே அரட்டை ஸ்குவாடோட ஃபேவரட் வெப் சீரிஸ் ஷோ ஜிஓடி வர்சஸ் பிக் பேங் தியரி. கேம் ஆஃப் த்ரோன்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், கேம் ஆஃப் GOT. த்ரோன்ஸ். போன வாட்டி மாத்தி ஓட்டு போட்டேன். பிக் சரி பேங் நான் பிக் தியரினா பேங் உள்ள தியரி. கொண்டு ஜெயிக்க வைக்க முடியாது பிரதர். சரி நான் பிக் வாய்ப்பில்ல பேங் ராஜா. தியரி. நீ சொன்னதுக்காகவே பிக் பேங் தியரி. Game of Thrones. கேம் ஆஃப் த்ரோன்ஸ். பிக் பேங் தியரி. டேய் இப்ப எது தெரியுமா, நீ சொன்னல பிக் பேங் தியரி எல்லாம் ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு, அதுக்காக பிக் பேங் தியரி தான் ஜெயிக்கும். சொம்மு நீ என்ன பண்ணாலும் பிக் பேங் தியரி வந்து அவ்வளவு கோட். அந்த லெனார்டு டேய் ஸ்டெல்லனு டேய் 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 என்னடா Game பேசுறீங்க? of Thrones தான். ஃபர்ஸ்ட் இது பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், தேர்டு வந்து இந்த காமிக் கான் மணி மணி ஹீஸ்ட்லாம் வரும். இது வந்து ஓகே, இட்ஸ் குட் ராஜ் பட் இட்ஸ் நாட் கூத்திரப்பள்ளி. கிரேட். நீ ராஜ் கூத்திரப்பள்ளி அதெல்லாம் சரிதான். Howard. இட் இஸ் ஆல் குட் பட் இட்ஸ் நாட் கிரேட். டேய், இதெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். டேய் இப்ப டேய் டேய் 2-2 போங்கடா. நிக்குது. ஜிஓடியா பிக் பேங் தியரியான்னு. டை வேணா டைல முடிச்சுக்கலாம். இல்ல இல்ல என்னதான் டை. டேய் டேய் என்னடா நடக்குது? என்னடா பேசுறீங்க? பிக் பேங் தியரி பார்த்த நீ அதான் ஏன் பிக் பேங் தியரி தான். ஜாலியா இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த புதுசா இருக்கிற இது, அவ்வளோ புது ஸ்கிரிப்ட், ப்ரொடக்ஷன் வேல்யூ நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் பார்க்க கேம் ஆஃப் மாட்டீங்களா? த்ரோன் ஜானர் வந்து அதுக்கப்புறம் நிறைய இது வந்துதுடா. பிக் பேங் இந்த தியரி. வைக்கிங்ஸ் அது இதுன்னு நிறைய வந்தது. ஆல்மோஸ்ட் வைக்கிங்ஸ்லாம் வைக்கிங்ஸ் கொண்டு வரதா? இல்ல இல்ல அத அதெல்லாம் பார்த்து ஒத்துக்க அந்த முடியாது. மாதிரி அந்த இதுல வைக்கிங்ஸ்லாம் அதுக்கு முன்னாடியே வந்தது, ஜிஓடிக்கு முன்னாடியே வந்தது. இப்ப அதெல்லாம் கணக்குல கிடையாதுடா. இப்ப பிக் பேங் தியரி ஜிஓடி டை விட்டுலாமா? டை எல்லாம் விட முடியாது பிரதர். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். ஜிஓடி சொல்லிடலாமா வெற்றி? லார்ட் கமாண்டர். சரி ஓகே. ஜிஓடி பை தி ஷியர் ஸ்கேல். அந்த ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரெயின்ல பாத்துட்டு இருந்தேன் ஜிஓடி அந்த ஃபினாலே நைட் கிங்க கொல்றது. அப்படியே பயங்கரமா கத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கும். நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இந்த காமன் பிளேசஸ் எல்லாம் ஸ்கிரீன் பண்ணி அந்த நைட் கிங் ஆரியா கொல்றதுக்கு வந்து எல்லாரும் கத்துவாங்க, ஊரே கத்தும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் கனெக்ட்ல இருந்துச்சு. பட் பிபிடி வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ், நேரோ சூப்பர் ஓவர் போய் தான் தோத்துருக்கு. அப்ப அரட்டை ஸ்குவாட்ஸ் ஃபேவரட் ஷோ. நீ உனக்கு பிடிக்காட்டி என்னடி? இது அம்பையர் வந்து அரட்டை fix ஸ்குவாடோட பண்ணிட்டாங்க. அம்பையர் சரியில்லை. அப்படிலாம் கிடையாது. வேற மாதிரி வச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அரட்டை ஸ்குவாடோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அந்த சைடு போட்டிருந்து இந்த சைடு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போட்டிருந்தா ரெண்டும் வந்திருக்கும் ஃபைனல்ஸ். அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட் ஃபேவரட் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ், செகண்ட் வந்து பிக் பேங் தியரி, செகண்ட் வந்து நான் சரியா ஓகே. நீ உனக்கு வச்சுக்கோ. அரட்டை ஸ்குவாடோட வந்து செகண்ட் வந்து பிக் பேங் தியரி, தேர்ட் வந்து பிரேக்கிங் பேட் அண்ட் மணி ஹிஸ்ட் ஷேர். இதுல ஹானரபிள் மென்ஷன் வந்து தேர்டு பிரேக்கிங் பேட் ஓகே, ஃபோர்த் மணி ஹிஸ்ட் வச்சுக்கோங்க. ஹானரபிள் மென்ஷன் வந்து பெட்டர் கால் சால். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து டிட் நாட் டிசர்வ் டு கோ அவுட் இன் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இதுதான் எங்களுடைய இது. நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அதே மாதிரி how stranger things don't deserve to go in the first round, same way Big Bang Theory doesn't deserve to be at finals, to be honest with you. I'm being real honest. கருத்து மட்டுக்கு அர்த்தம் அதுதான். அப்படிலாம் கிடையாது. சொல்றா டே, பிக் பேங் தியரி வந்து ஃபைனல் வந்திருக்காதாடா சொல்றா? வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா டாப் 4 வந்திருக்கும். டாப் 4 வந்திருக்கும். குவார்டர் செமிஸ் வந்திருக்கும். அந்த சைடு இருந்துச்சுன்னா ஃபைனல்ஸ் வந்திருக்காது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன், எனக்கு அட்லீஸ்ட் அவ்வளவுதான். அதனால நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது லாகுல். பெட்டர் ஸ்டார்ட் வாட்சிங் பிக் பேங் தியரி. சோ இதுதான் நம்மளோட டாப் 4. வெற்றி நீ எல்லாம் சொல்லுங்க. பிக் பேங் தியரி 2 சீசன் பாத்துர்க்கேன். பெரிய இதெல்லாம் கிடையாது. பார்த்ததெல்லாம் கணக்கு கிடையாது. ஃபுல்லா பாத்துட்டு வா போ. ஃபுல்லா பாத்துட்டு வாங்க.
ஸோ வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து எங்களுடைய அனாலிசிஸ். உங்களுக்கு என்ன ஷோ பிடிச்சிருக்கு, இந்த 32ல இல்லாத உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டாப் 4 டாப் 5 கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா பிக் பேங் தியரி வர்சஸ் ஜிஓடி வந்தது கரெக்டானு சொல்லுங்க. அதுல உங்களுடைய ஃபேவரட் எதுன்னு நீங்க இது பண்ணுங்க. எங்களுடைய இதை நீங்க ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. ஸோ பாய்ஸ், நீங்களும் உங்க ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா we can sign out. இந்த மாதிரி இன்னும் நிறைய நாங்க ஐபிஎல் இல்லாட்டியும் எங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி டிவி ஷோஸ், சினிமா, ஈவன் ஃபுட்டு எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி பண்ண போறோம். டோர்னமெண்ட்ஸ் நடத்த போறோம். ஸோ நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்ஸ், உங்களுடைய ஃபைனல் கமெண்ட் சொல்லுங்க. we can close. இப்ப மென்ஷன் பண்ண இதை தவிர நான் ஒரு 3 இது சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்னு வந்து என்ன? கிங்டம்னு ஒன்னு இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. மர்மதாசம், மர்மதேசம். 2வது ஃபால் அவுட் அமேசான் பிரைம். ஆ 3வது பவர் ஆஃப் ஆ ரிங்ஸ், அதுவும் அமேசான் பிரைம். அதெல்லாம் முடியல எதுவும். ஸோ அதனால அதே மாதிரி இந்த தடவை நல்லா போச்சு. டிசர்விங் அன்டிசர்விங்லாம் கணக்கு கிடையாது, என்டர்டெய்னிங்கா போச்சு. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலரா இந்த மாதிரி ஏதாவது நாக் அவுட் சீரீஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தோணுது, டிவி ஷோஸோ இல்ல வேற ஏதாவது டீம்ஸ் இல்ல ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வில் டேக் இட் இன்டு கன்சிடரேஷன். நாங்களும் அதே மாதிரி திருப்பி வீடியோ போடுறோம். ஸோ வில் பி சைனிங் ஆஃப் ஃபார் திஸ் எபிசோட். யுவர் ஆர்கே ஸ்குவாட்.